ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருச்சி அம்மா மண்டபம் காவிரிப்படித்துறையில் சிவனடியார்கள் மற்றும் சித்தர் பெருமக்கள் பங்கேற்று காவிரித்தாய்க்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்ததுடன் நேபாளம் இயற்கை பேரழிவில் உயிர்நீத்த ஆன்மாக்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்தனர். ஆவணி மாதத்தில் அவிட்டம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் இந்நன்னாளில் உபநயனம் செய்து கொண்ட பிராமணர், விஸ்வகர்மா மற்றும் செட்டியார் சமூகத்தினர் புனித மந்திரங்களை உச்சரித்து பூநூல் மாற்றும் வைபவமும் ஹயக்ரீவரை வழிபட்டு வேதங்களை கற்கவும் சிறந்த நாளாக கருதப்படுகிறது. சிறப்பு வாய்ந்த ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு இந்நாளில் உலக சித்தர்கள் சர்வசமய கூட்டமைப்பு மற்றும் சிவனடியார்கள் சார்பில் திருச்சி அம்மா மண்டபம் காவிரிப்படித்துறையில் பூமியை வளம் கொழிக்க வைத்து மக்களை வாழ வைக்கும் காவிரித்தாயை வணங்கி ஆரத்தி வைபவம் நடைபெற்றது. உலக சித்தர்கள் சர்வசமய கூட்டமைப்பின் தலைவர் சிவயோகி அனுகூலநாதர் ராஜசேகரனடிகளார் தலைமையில் தொழிலதிபர் பெரியதம்பி, சிவனடியார்கள், சித்தர் பெருமக்கள் மற்றும் காவிரி ஆரத்தி குழுவினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிவபுராணம், பஞ்சபுராணம் பாடியும் நீரை போற்றும் பதிகம்பாடி வழிபாடு செய்ததுடன் காவிரித்தாய்க்கு ஆரத்தி எடுத்து காவிரி அன்னைக்கு மலர் தூவியும் அனைவரும் காவிரித்தாயை வழிபாடு செய்தனர். அதனைத் தொடர்ந்து நேபாளத்தில் கைலாசமான சரோவர் யாத்திரை மேற்கொண்டு இயற்கை பேரழிவில் சிக்கியுயிர் நீத்த ஆன்மாக்கள் சாந்தியடைய இறைவனை வேண்டி பிரார்த்தனை விண்ணப்பம் வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஈசான உமாபதி சிவம் ஐயா, சைவ நெறியாளர் பார்த்திபன், கலை செல்வி அடியார், சிவ திருத்தொண்டர் கலைமதி அடியார், அம்மா மண்டபம் ஐயப்பன், ரோஸ்லின் மேரி உள்ளிட்ட அடியார்கள் திரளாக கலந்து கொண்டனர். சிவனே போற்றி போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகதிரலே போற்றி போற்றி போற்றி. ஓம் நம சிற்றம்பலம். பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை என்னும் பாலிக்கும் ஆறு கண்டின் புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் குளித்தலை உளையனின் தனக்கு செம்மையை ஆய சிவபரம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிருந்தருளுவதினியே. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பருந்தினி பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கிருந்தருளுவதினியே. திருவி செய்ப்பா. ஒளி ஓம் பாலகணபதிக்கு போற்றி போற்றி சொல்லி போடுங்க. ஓம் பாலகணபதிக்கு போற்றி போற்றி, பக்த கணபதிக்கு போற்றி போற்றி, சிப்ர கணபதிக்கு போற்றி போற்றி, ஏரம்ப கணபதிக்கு போற்றி போற்றி, சிஷ்ட கணபதிக்கு போற்றி போற்றி, லட்சுமி கணபதிக்கு போற்றி போற்றி, ரங்கநாத பெருமானுக்கு போற்றி போற்றி, வயலூர் எம்பெருமான் முருகன் பெருமானுக்கு போற்றி போற்றி, சமயபுரத்து மாரி அம்மனுக்கு போற்றி போற்றி, காவிரி அன்னைக்கு போற்றி போற்றி, ஓம் காவிரி அன்னைக்கு, பாரத அன்னைக்கு, பாரத் மாதா கி, காவிரி மாதா கி, காவிரி மாதா கி அரோகரா. போட்டுக்கு எல்லாம் ஒரே சார் ஒரே சார் ஒரே சார். தென்னாடுடைய சிவனே போற்றி, உச்சி பிள்ளையார் பெருமானுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு, விருவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, பாரத தாய்க்கு, காவேரி தாய்க்கு. அப்படியே சொல்லுங்க, அப்படியே சுட்டுங்க. நீ வாங்கி காட்டுங்க, ஒவ்வொருத்தரும் காட்டுங்க, அப்படியே எல்லாருமே காட்டுங்க. வந்திருக்கவங்க பூரா எல்லாம் காட்டுங்க. ஒரு தீபம் அப்படியே எடுத்து. காவேரி மாதா கி ஜெய், காவேரி மாதா கி ஜெய், காவேரி மாதா கி ஜெய். இவருங்க மேற்குல இருந்து காவேரி, இப்படி பார்த்தா தெற்கு, மேற்க பாரு, காவேரி காய் மேற்குல இருந்து வராங்க. காவேரி மாதா கி ஜெய், வைகரி மாதா கி ஜெய். சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்றைக்கு ஸ்ரீரங்கம்
காவிரி தாயினுடைய பொற்பாதங்களிலே ஆவணி மாத பௌர்ணமி காவிரி ஆர்த்தியை முன்னிட்டு இங்கு அடியார் பெருமக்களும் பொதுமக்களும் சிவநேச அன்பர்களும் அனைவரும் இங்கே ஒன்று கூடி இந்த விழாவினை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சிறப்பான இந்நன்னாளில் இந்த காவிரி அன்னைக்கு இந்த காவிரி ஆற்றில் நதியில் புண்ணிய நதியான இந்த காவிரி நதிக்கரையிலே இந்த விழாவை தொடர்ந்து நடத்த வேண்டும். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளும் நோயின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்த்தியினை தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். நேற்று ஒரு துயரச் சம்பவம் நம்மளுடைய அண்டை நாடான நேபாள் தேசத்திலே அநேக தேசங்களிலிருந்து அநேக வெளிநாடுகளிலிருந்து அங்கே ஆன்மீகத்திற்காக இறைவனை வழிபாடு செய்வதற்காக சென்ற அநேக ஆன்மாக்கள் அந்த இயற்கையினுடைய சீற்றத்திலே அவர்கள் நற்கதி அடைந்திருப்பார்கள் என்று நம்புகின்றோம். காரணம், அந்த ஒரு தேசத்தில் புண்ணிய தேசத்திலே அவர்களுக்கு இந்த நடக்கக்கூடாத ஒரு துயரச் சம்பவம் நடந்துவிட்டது. அதற்காக நம்மளுடைய உலக சித்தர்கள் சர்வசமய கூட்டமைப்பு சார்பாகவும் தமிழகத்தில் உள்ள அனைத்து சிவனடியார்கள் திருக்கூட்டத்தின் சார்பாகவும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓம் சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இது போன்ற இடர்பாடுகள் இனியும் இந்த உலகத்தில் எந்த பகுதியிலும் இது போன்ற இயற்கை சீற்றங்கள் வரக்கூடாது என்பதை தான் நாங்கள் இன்றைக்கி விண்ணப்பமாக இறைவனிடத்திலே சேவித்திருக்கின்றோம். அதுபோல் இந்த காவிரி அன்னை கங்கைக்கு ஒரு புகழ் இருக்கின்றது. அங்கு சாப விமோசனம், இங்கு புண்ணியம் கிடைக்கும். காவிரி தீர்த்தத்திலே வந்து தீர்த்தமாடி ரங்கநாத பெருமானை வழிபாடு செய்து, அரங்கநாதனையும் வழிபாடு செய்து, ஆனைக்கால் அன்னையும் வழிபாடு செய்து, உச்சி பிள்ளையாரையும் சமயபுரத்து மாரியம்மனையும் வயலூர் எம்பெருமான் முருகப்பெருமானையும் வழிபட்டு நாம் இங்கு மோட்சத்தை அடைய முடியும். அத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த காவிரி அன்னையுடைய பாதங்களிலே வந்து இந்த ஆர்த்தி காண்பிப்பதற்கு எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும். விவசாயம் தழைத்தோங்கி தொழில் முறைகள் நல்ல சீராக இருந்து இங்கே ஆட்சி செய்பவர்கள் எந்த குற்றமுமின்றி நல்ல முறையிலே ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இந்த விழாவினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நம் பெருமானாகிய ஆனைக்கால் அன்னை பொற்பாதங்களில் அந்த விண்ணப்பத்தை ஏற்றுவித்து அருள்பாலிக்க வேண்டுகிறோம். ஓம் நமச்சிவாய.